நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் சொல்றார், நாங்கள் உலகத்தின் ஆவியை நாங்கள் என்ன பண்ணல, பெறல. உலகத்தின் ஆவி, மாம்சம், பிசாசு, இப்படிப்பட்ட ஆவியை நாங்கள் பெறல. நாங்கள் எப்பேற்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? ஆமா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் எல்லாம். தேவன் என்ன பண்றாரு கவனிங்க, தேவன் சில காரியங்களை எல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார். அருள போகிறார் இல்ல, அருளி இருக்கிறார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அருளப்பட்டவைகள் எல்லாம் அறியணும் சொல்லுங்க. அந்த அருளப்பட்டவைகள் எல்லாம் நான் என்ன பண்ணணும்? அறியணும். தேவன் எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் அறியணும். அதெல்லாம் அறியறதுக்காகவே தேவனால் புறப்படப்பட்ட, தேவனால் அருளப்பட்ட ஆவியை என்ன பண்றோம்? பெற்றிருக்கிறோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலக மக்கள் தேவனை அறிய முடியாது, தேவன் எதை தந்திருக்கிறார் என்பதையும் அறிய முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனால் அருளப்பட்ட ஆவி இல்லை. நீங்களும் நானும் தேவனை அறிய முடியும். தேவனுடைய என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் அறிய முடியும். ஏன்னா நம்ம விசேஷமான ஆள். என்னன்னா, நாம் தேவனால் அருளப்பட்ட ஆவியை என்ன பண்ணுகிறோம்? பெற்று இருக்கிறோம். இந்த மேல வசனம் சொல்லுது, நமக்கு தேவன் அவர்களை தமது ஆவியினாலே என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். தேவன் என்ன பண்றாரு? தமது ஆவியினாலே சொல்லுங்க, தமது ஆவியினாலே அவர்களை என்ன பண்ண, அவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு? தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் யாரு அப்படின்னா, வெளிப்படுத்தல்களை அறியும்படி செய்கிறவர். சொல்லுங்க, வெளிப்படுத்தல்களை அறியும்படி செய்கிறவர், ரகசியங்களை அறியும்படி செய்கிறவர், நமக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை அறியும்படி செய்கிறவர், நமக்கு பின்னாடி என்னென்ன மறைமுகமாக நடக்கிறவர்களை அறியும்படி செய்கிறவர். அப்பேற்பட்ட ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தந்து இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கோ அவைகளை தமது ஆவியினால என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மனுஷனுடைய எல்லாம் உள்ள இருந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவன் சிந்திக்கிறதெல்லாம் என்ன பண்ணுச்சு? தெரிஞ்சுது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆவி. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி எப்பேற்பட்ட ஆவினா, உங்களை குறித்து பின்னாடி என்ன பேசுவான், முன்னாடி என்ன பேசுவோம், இருதயத்தில் என்ன நினைக்கிறான், உனக்கு மறைவா என்ன செய்கிறான், என்னென்னலாம் பண்ணுறான், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு என்னது 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தான். நான் சொல்கிறேன், நமக்கு அதுக்கு மேலே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் வரப்போகிற காரியங்களும் நடந்த காரியங்களையும் மனுஷனுக்கு மறைவாக இருக்கிற காரியங்களையும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கென்றே தேவன் என்ன பண்ணுறாரு? மனுஷன் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு? அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ஆழங்களை எல்லாம் என்ன பண்றாரு? தேவன் யார் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினால மறைவாக இருக்கிற காரியங்களை மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, உங்களை குறித்து என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரு, உங்களை எப்படி வழி நடத்த போறாரு, உங்களை எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் தேவனுடைய காரியங்களையும் நமக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நம்ம கிளிகிட்டையும் எலிகிட்டையும் போகிறதில்லை. ஏங்கிட்ட போகிறதில்ல? கிளிகிட்டையும் எலிகிட்டையும் போகிறதில்ல. எலி ஜோசியம், கிளி ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம், ஜாதகம், பெயர் ராசி, 4 நட்சத்திரம் இதெல்லாம் போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு.
தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவரே தேவனுடைய எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறபடினால அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் மறைபொருளையும் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபத்துல உட்கார்ந்து ஆவியானவரே வெளிப்படுத்துவாரு. தரிசனங்கள் மூலமா என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. தீர்க்க தரிசனம் மூலமா வெளிப்படுத்துவாரு. வசனத்தின் மூலமா என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? முன் நடக்க போற காரியங்கள், உனக்கு என்ன நடக்க போகுது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆவிக்குரிய அனுபவம். நீங்கள் ஆவியானவரை சார்ந்து இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போது நமக்குள்ள ஆவியானவர் கொடுத்துக்கிறாரு. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினால எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் உலக மக்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டான்? எதுவும் என்ன பண்ண மாட்டான்? அறியவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்படல. அதை சொல்ல, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டு அறியும்படி தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றுகிறோம். அவைகளால் நாங்கள் மனுஷ நாணம் போதிக்கிற வார்த்தையினால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குள்ளே சம்மந்தப்படுத்தி காண்கிறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு, இந்த தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறபடினால இது மனுஷன் ஆணத்திற்கு மேலானது. எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க இது? என்னதுங்க? மனுஷ புத்திக்கும் மனுஷ அறிவுக்கும் காண்கிற காரியங்களுக்கும் கொஞ்சம் சவுண்ட் வைங்கப்பா. இது எல்லாவற்றுக்கும் மேலானது. சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் என்ன சொல்றேன்னா, புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்தில் இந்த காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சவுண்டு. புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்தில் நடிக்கும். இந்த மனுஷ புத்தியினால மனுஷ அறிவினாலே இந்த காரியங்களை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இவர் சொல்றாரு, அவைகளை நாங்கள் மனுஷன் ஆணும் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிறதுனால பேசி ஆவிக்குரியவர்களை சம்மதப்படுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம்? காட்டுறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க, நீங்கள் யாருங்க? சாதாரணமானவர்கள், விசேஷமானவர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆவிக்கேற்றபடி நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. மனுஷனுக்கேற்றவர்களாக எதையும் நீங்கள் என்ன பண்ணுறது? தீர்ப்பு சொல்கிறதில்ல. மனுஷருக்கு ஏற்றபடி எதுவும் கன்க்ளூஷன் வருதில்லை. ஆவியானவருடைய குரலும் ஆவியானவர் வழிநடத்தலும் ஆவியானவருடைய கைடன்ஸையும் வைத்து தான் நீங்கள் ஒரு காரியங்களை என்ன பண்ணுறீங்க? அசீம் பண்ணுறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவிக்குரியங்களை ஆவிக்கேற்றபடி சம்மதப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? காண்பிக்கிறோம். உலக பிரகாரம் இல்லை. நான் சொல்கிறேன் பாரு, சில நேரத்தில் உங்கள் செய்கையும் உங்களுடைய வழி நடத்துதலையும் சில நேரத்தில் கர்த்தர் மறைத்து வைப்பார், யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். நீங்களும் அப்போ என்ன பண்ணக்கூடாது? அவர் மறைச்சி வைக்கணும், அவர் வெளிப்படுத்தக்கூடாதுன்னா நீங்களும் வாயை மூடிட்டு என்ன பண்ணணும்? இருக்கணும். சில நேரத்தில் சொல்கிறாங்க, இந்த யோசேப்பு சொப்பனத்தை எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டானான். அவன் சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ண மாட்டானான்? குழியில் போட்டிருக்க மாட்டாங்களாம். அவனுக்குள்ள ஒரு பொறாமையே என்ன பண்ணிச்சான்? அதனால தான் என்ன பண்ணிச்சான்? வந்துச்சான். சில நேரத்தில் எல்லா தரிசனங்களும் எல்லா சொப்பனங்களும் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கொட்டக்கூடாது. சில பேர் என்ன பண்ண, ஒரு சில நேரத்தில் சொப்பனம் வந்தா கூட என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். இது என்ன ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, என்ன சொல்ல வரீங்க, ஏது சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி சொப்பனமும் தரிசனமும் காட்டினா கூட என்ன பண்ணுங்க? அதற்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதை வெளிப்படுத்தலாமா வெளிப்படுத்தக்கூடாதா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது?
எனக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்துட்டாரு, எனக்கு வந்து பெரிய தரிசனத்தை கொடுத்துட்டாரு, நான் இப்படி ஆகிட போகிறேன், நான் அப்படி ஆகிட போகிறேன், அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையே என்ன பண்ணக்கூடாது, லூஸ் ஸ்டாக் விடவே கூடாது. எதை வெளிப்படுத்தணுமோ அதை தான் வெளிப்படுத்தணும் வழியே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் பார் உள்ளத்தில் வச்சு தேவன் வெளிப்படுத்தியெல்லாம் உள்ளத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா, அதை நினைவு கூர்ந்தது தான், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா. கர்த்தர் அவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டாரு, இப்படி தான் பண்ண போகிறேன்னு. அதையெல்லாம் என்ன பண்ணுறா, அவள் உள்ளத்தில் வச்சு என்ன பண்ணுறா, அதை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு என்ன பண்ணுறா, ஸ்தோத்திரம் தான் சொல்கிறா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஜென்ம சோபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியங்களை ஏற்றுக்கொள்ளான். சொல்லுங்கள், நீ பாருங்கள், ஜென்ம சோபமான மனுஷன் யாருங்க? இந்த கடவுளை அறியாத மனுஷங்கிட்ட போயிட்டு ஆவியானவர் இதை சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இதை சொன்னார், என்ன அப்படி வைக்க போகிறார், இப்படி வைக்க போகிறாரு, நான் ஆவியினால் நடத்தப்படுறேன், இப்படிலாம் அப்படிலாம் சொன்னால் அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. அவங்ககிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க. ஆவியானவர் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், லீட் பண்ணுவார், கைட் பண்ணுவார், சில நேரத்தில் கவுன்சில் பண்ணுவார், ஆலோசனை சொல்லுவார், சில நேரத்தில் வழி நடத்துவார். இதெல்லாம் பண்ண சொல்ல நீங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த இப்படிப்பட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை, அந்த அனுபவத்தை வந்து ஜென்ம சோபமான மனுஷங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவனுக்கு இது சொன்னாலும் ஏறாது, சொன்னாலும் என்ன பண்ணாது, புரியாது. கடைசியாக ஒன்று என்ன சொல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன்னுவான். அவன் என்ன சொல்லுவான், அவன் உன்ன என்ன பண்ணுவான், நீ என்னடா பைத்தியக்காரன், ஆவி கீவிலான்ற, கர்த்தர் பேசினாருன்ற, தரிசனம் காட்டான்ற, உனக்கு என்ன பெருசா இப்படியா அப்படியான்னு சொல்லி என்ன பண்ணுவான், உன்னை பைத்தியக்காரன் மாதிரி என்ன பண்ணுவான் சொல்லுவான். அதனால் ஜென்ம சோபவனுக்கு ஆவிக்குறிகளை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே. அவைகளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். யாருங்க? அவைகள் என்ன தோன்றமா, கர்த்தர் அப்பயே சொல், பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்றகரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறனால் அவைகளை என்ன பண்ண மாட்டான், அறிய மாட்டான். சொல்லுங்க, அவைகளை அறிய மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவனை காட்டிலும் நம்ம விசேஷமான மக்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆழங்களையும் தேவனை குறித்தும் தேவன் வெளிப்படுத்தலை குறித்தும் தேவனுடைய ஆலோசனைகளை குறித்தும் அறியும்படியாக தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, இந்த மகத்தான காரியத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 16 சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பக்கத்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து. இந்த இடத்துல நிதானிக்கிறான் என்ற ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க ஆவிக்குரியவன், பக்கத்து சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவனா ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன். ஜென்ம சோபத்தின் மனுஷன் இல்லை, உலக மனுஷன் கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இந்த ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கணும். சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, சொல்லுங்க, எப்பா நிதானம் இருக்கட்டும்ப்பா எல்லாம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நிதானம் இருக்கட்டும். அரிசி பொங்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கொதிக்கக்கூடாது. என்ன கூடக்கூடாது. சில பேர் கொஞ்சம் நிறக்கூடம் தழும்பாது, அரைக்கூடம் என்ன பண்ணுமா தழும்பு, கொஞ்சம் வந்தால் புது புதுன்னு குதிப்பான். எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, நான் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன், என்ன நான் தான் ஆவிக்குரியவன், இதெல்லாம் கத்தக்கூடாது. முதல்ல தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து நிதானிக்கணும். பக்கத்து சொல்லுங்க, நிதானிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொன்னா கூட 2 பேர் 3 பேர் சொன்னாலும் ஒருவன் என்ன பண்ணுமா, நிதானிக்கணும் அப்படின்னு போட்டுக்குது. இருந்தால் ஒரு ஆமேன். இது கர்த்தருடைய ஆவி கொண்டு சொல்கிறாங்களா, இது வசனத்தின் கொண்டு சொல்கிறாங்களா, இது கர்த்தருடைய ஆவியினாலே பேசுகிறாங்களா, எல்லாத்தையும். சில பேரை பாருங்கள், அங்கே எங்கேயோ தங்கசாமின்னு ஒருத்தரான், அவர் வந்து என்ன பண்ணுறாரா, தீர்க்க தரிசனம் சொல்கிறாராம், எல்லாத்துக்கும் ஓடுறது, அங்கே போய் நிற்கிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றவர்களை ஆராய்ந்து என்ன பண்ணா, நிதானிக்கணும். எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது.
நிதானிக்கணும். பக்கத்து சொல்லுங்க, என்ன பக்கத்து சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, இது வசனத்தின்படி இருக்குதா, இது கர்த்தருடைய ஆவி தான் சொல்றாரா? கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொன்னால் ஒன்று நிறைவேறாமல் போகாது, அது நிறைவேறியே தீரும். சில நேரத்தில் பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வசனத்துக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, உயர்த்தக்கூடாது. வசனமா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு தான் முதலிடம். ஏன்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இங்கு உண்டு. வசனத்துக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, உயர்த்த கூடாது. வசனம் எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண வேண்டும், இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே 3ஆம் வானத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும் ஒழிய வசனத்தை மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை ஓடுறேன் 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 அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. வசனத்தை வச்சு நிதானிச்சு பார்க்கணும். பக்கத்து சொல்லுங்கள், வசனத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் பக்கத்து சொல்லுங்கள், அவன் மற்றொருவனாலே ஆராய்ந்து என்ன பண்ண முடியும், நிதானிக்க. மற்றொருவன் என்று சொல்லும்போது இந்த இடத்துல யாருன்னு சொல்றதுன்னா, தேவனை அறியாதவன். கிறிஸ்துவனை சொல்ல, மற்றொருவன்னா யாருங்க அவன், தேவனை அறியாதவன் நம்மளை என்ன பண்ண முடியாது, நம்ம யாரு, நம்ம எப்படி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. அதனால யாரு நிதானிக்க முடியாதுன்னா ஊழியக்காரர் கூட நிதானிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய மனுஷன் கூட நிதானிக்க முடியாதுன்னு சொல்ல. இல்லைன்னா அவன் எப்படி புத்திமதி சொல்லுவான்? விளங்குதான் நான் சொல்றது? ஹல்லேலூயா. மற்றொருவன்னா தேவனை அறியாதவன். சில நேரத்தில் கடவுளை அறியாதவங்களாம் சில பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். சொல்லுங்கள், கடவுளை அறியாதவங்க உங்கள் சொந்த பந்தமே இருக்கலாம், நண்பர் இருக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கலாம், கூட பிறந்த இருக்கலாம். அவங்களாம் சில நேரத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களை விரும்பாமல் இருக்கலாம். இது என்னப்பா லூஸு அப்படி இப்படிலாம் சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன மனம் வருந்தி போகாதீங்க, அதனால் நொந்து போகாதீங்க. ஏன்னா அவன் கடவுளை அறியாதவன். அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, சொல்லவே. உன்னை நீ நிதானிச்சிடுவான், உன்னை சரியான ஆள்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வான்னு எதிர்பார்க்காதீங்க. ஆமேன். சில நேரத்தில் கூட பிறந்த பிறப்பு கூட நம்மளை என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. மாம்சபுரமாக பார்த்துட்டாங்க போல ரொம்ப நாளுமா, அவங்க கூட நம்மளை நிதானிக்க முடியாது. நம்ம என்ன ஸ்பிரிச்சுவலில் செய்கிறோம், என்ன ஆவிக்குரியங்களாக நடத்துகிறோம், இது ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாரு, சில நேரத்தில் விளங்கவே விளங்காது. அவங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். ஐயோ, எனக்குன்னா கடவுள் இவ்வளோ பெரிய சொப்பனத்தெல்லாம் காட்டுறாரு, இவ்வளோ பெரிய தரிசனத்தெல்லாம் காட்டுறாரு, இவ்வளோ பேர் தானியேலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துறது போல் எனக்கு என்ன பண்ணுறாரு, மறைப்பொருளெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. யோசேப்புக்கு மறைப்பொருளை வெளுத்ததெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. இவ்வளோ இருந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ப மாட்டுறாங்க, என்னை ஒரு ஆவிக்குரியவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. என்னை ஏழை யோசேப்புக்கு கூட அப்படி தான் பண்ணாங்க. அவனை கூட என்ன பண்ணலங்க, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சில நேரத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவம் வர சொல்ல சில நேரத்தில் சொந்த பந்தமே கூட ரிஜெக்ஷன் பண்ணோம், சொந்த பந்தம் கூட உன்னை தள்ளும், சொந்த பந்தம் கூட அதை புரிஞ்சு கொள்ளாது. அதனால் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன் அறிய மாட்டான் அவன், நீ ஒன்றும் மற்ற என்னை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண தேவையில்ல, எதுவுமே என்ன பண்ணல, எது காரியத்தை செய்யாத, கர்த்தருக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவிக்குரியவங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணுது, உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஆவியானவர் ஒருவருக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானங்களை வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு சிந்தையே. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, அவங்களுக்கு சிந்தையே. பக்கத்து சொல்லுங்க, சிந்தையே. சிந்தையே என்றால் எண்ணமே, யோசனையே,
நினைவே. அவங்க நினைவே எப்படி மாறிடமா? கிறிஸ்து சிந்திக்கிறது போல, கிறிஸ்து